சிவ உருத்திராட்சம் என்றால் என்ன? அதனுடைய தன்மைதான் என்ன? அது நமக்கு எந்த வகையில் அவசியப்படுகிறது? அந்த உருத்திராட்சத்தை அணிந்து கொண்டுதான் நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா, அல்லது அது அல்லாமலே செல்லலாமா? அதை அணிவதால் இறைவனுடைய பூரண திருவருள் பெற்று உய்வோமா, அல்லது அது அல்லாமல் இருக்கும் ஒரு தன்மையும் இறைவனிடத்தில் சேர்க்குமா? இது கேள்வி. உருத்திரன், அக்ஷம். அக்ஷம் என்றால் கண். உருத்திரன் என்பது தெரியும். அந்த உருத்திரனுடைய விழியில் இருந்து வழிந்ததால் அந்த நீர் வித்தாக உருவாகி விருட்சமாகி அந்த விருட்சத்தில் இருந்து உருவானதே உருத்திர அக்ஷம். இதை அக்குமாமணி, அலங்குமாமணி, ஆயமாமணி, கண்டிகை, ருத்ராட்சம், உருத்திராட்சம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இன்னும் பற்பல பெயர்கள் இந்த உருத்திராக்கத்திற்கு உண்டு. இறைவனுடைய நேரடியான பார்வை நம்மிடத்தில் இருப்பதற்கான தன்மை இந்த உருத்திராக்கம் ஒன்றே நமது விசுத்தி என்கின்ற நெஞ்சக குழியில் அதை கட்டிக்கொண்டால் அந்த பலன் கிடைக்கும். சரி, ஆன்மீக சம்பந்தத்தில் மட்டும்தான் இது சாலப் பொருந்தக்கூடிய ஒரு பொருளா? இல்லை. இதை மருத்துவ குணத்தில் பார்த்தீர்களேயானால் சகலவிதமான பிணிகளுக்கும் இதில் உள்ள காந்த அலைகள் நமக்கு பக்கத்துணையாக இருந்து வியாதிகளை போக்குகின்றது. மேலும் இதில் உள்ள ஆற்றல், வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த ஆற்றல் விசுத்தியில் இருந்து நமது சிந்தனையை ஒருங்கிணைத்து ஆதாரங்களை ஒருமுகமாக சீர்படுத்தி குண்டலினியை மேல் எழுப்ப இது ஒத்துழைக்கின்றது. நமது மாமணி ஆயிரம் புனைந்த அவரை மாயன், நான்முகன், புரந்தரன் முதலோர் பாயும் மால் விடை பரனோ என்று பணிகுவர் என்றால் தூய மாமணி ஒன்று இழந்தவர் மனிதரோ சொல்லீர். இது பழைய பாடல். இந்த பாடலுடைய பொருள், மகாதேவன் கையிலையம்பதியில் வாசம் செய்கின்றார். அவரை வணங்குவதற்காக மாயனும் நான்முகனும் புரந்தரன் முதலான தேவர்களும் இந்திராதி 18 சகலரும் வந்துவிட்டார்கள். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் ஒரு சிவனடியார் 1000 உருத்திராக்கத்தை அணிந்து கொண்டார். அவர்கள் உடனே பூலோகத்தில் உள்ள சிவனடியார்தான் சிவனோ அல்லது இங்கே இருப்பவர்தான் சிவனோ, இதில் யாரை வணங்குவது என்று அவர்கள் ஸ்தம்பித்து விட்டார்கள். அப்படியானால் அவர்களை மதிமயக்கும் அளவிற்கு தகுதி உடையது 1000 ருத்ராட்சத்தை அணிவது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ருத்திராக்கம் கூட அணியாதவர் மனிதரோ சொல்லீர் என்று அந்த பாடலுடைய பொருள். அலங்கு மாமணி அக்கம் ஒன்று அணிந்து விட்டால் விலங்கொடு, பூதம், பேய், பிசாசு இவைகளெல்லாம் மேவாது. இன்னொரு பாடல், பூணுதற்கு கண்டியனை கூசிடும் புள்ளியரை காணுதற்கு கூசுவான் அரண் கைத்து என்று ஒரு பழைய பாடல். ருத்ராட்சம் கூட கட்டாமல் திருநீறு கூட தரிக்காமல் இங்கே ஒருவன் ஆலயத்தின் உள்ளே வந்து விட்டானே, அவனை பார்ப்பதற்கு எனக்கு கூசுகின்றது என்று கையை வைத்து மறைத்துக் கொள்வாராம். இது பழைய பாடல். பூணுதற்கு கண்டியனை கூசிடும் புள்ளியரை காணுதற்கே கூசுவான் அரண். அப்படியானால் நமக்கு அத்தியாவசியமான சிவச்சின்னங்களில் இந்த உருத்திராக்கமும் திருநீரும் மிகவும் முக்கியமான ஒன்று. இதை தரிப்பதற்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. மணியை அநாகதம் என்கின்ற மார்புக்கு கீழே உருத்திராக்கம் இறங்கினால் மட்டுமே மலஜலம் கழிக்கும் பொழுதோ மற்ற இல்லற சுகபோகங்களை அனுபவிக்கும் பொழுதோ அதை கழட்டி வைக்க வேண்டும். ஆனால் கண்டம் என்கின்ற விசுத்தியில் நாம் கட்டும் பொழுது அந்த ருத்ராட்சத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ மற்ற விதிமுறைகளோ கிடையாது. அதே போல் மகளிரும் இந்த உருத்திராக்கத்தை அணிந்து கொள்ளலாம். உருத்திராக்கத்தை அணிவதால் இல்லற வாழ்க்கை சீர்கெடுமா என்றால் அதுவும் கிடையாது. எந்த வகையிலும் சீர்கெடாது, சீர்கெடுக்காது, நம்மையும்